ஒரு நாள் ஃபுல்லா கடை தெருவ சுத்திட்டு வான்னு சொன்னா கூட நான் ரொம்ப சந்தோஷமா கிளம்புவேன். பிகாஸ் ஷாப்பிங் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் விண்டோ ஷாப்பிங், சோலோ ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும். நமக்காக ஒரு 4 பேர் ஷாப்பிங் கூட்டு போயிட்டு, நமக்காக அவங்க வெயிட் பண்ற மாரி இருந்துச்சுன்னா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம தனியா ஷாப்பிங் போறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வீட்லேருந்து கிளம்புறப்பவே கிளைமேட் வந்து மழை வர மாரி தான் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிட்டு குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ராப் பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஸோ நான் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சு டி நகர் தான் போயிருந்தேன். ஸோ வீட்லேருந்து கிளம்புறப்ப மழை இல்ல. கரெக்ட்டா டி நகர் போனோனே செம்ம மழை. ஸோ நான் லெவல்ல கொடை எடுத்துட்டு தான் வந்திருந்தேன். ஸோ ஆடி மாதம் சேல் போட்டாலே நிறைய ஷாப்ஸில் 50 to 70, 80% வந்து போடுவாங்க. ஸோ என்னென்ன சேல் போட்டிருக்காங்க, ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு எல்லா ஷாப்லேயும் போயிட்டு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஈகராகவும் இருக்கும். டி நகர் போனோடனே நான் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண ஷாப் ஜெய்சன் டெக்ஸ்டைல் தான். இங்கே 50 to 80% வரைக்குமே சேல் போட்டிருந்தாங்க. நான் போன ஒரு ½ an hourலேயே பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட் லிமிடெட் குர்த்திஸ்லாம் பை ஒன் கெட் டூ ஃப்ரீல போட்டிருந்தாங்க. ஸோ போட்டு ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பெஸ்ட் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. நானும் நிறைய குர்த்திஸ்லாம் வாங்கினேன். ஸோ என்ன ப்ரைஸ்லாம் வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன்றதை நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி போடுறேன். ஸோ வீட்டுக்கு போய் நைட் ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. என்ன மாதிரி ஷாப்பிங் பிடிச்சவங்க கீழே கமெண்ட்ஸில் க்ரீன் கலர் ஹார்ட் போடுங்க, பிடிக்காதவங்க பிளாக் கலர் ஹார்ட்ஸில் போடுங்க. பை பாய்.